ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எதை பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னா, மறைக்கப்பட்ட இந்தியா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம், இதை பற்றி தான், இந்த புத்தகத்தை பற்றி தான் சொல்லிட்டு. நான் இதுக்கு முந்தின வீடியோ வந்து நிக்கிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யா அங்கேருந்து வந்த ஒரு பயணி இங்கே வந்து அந்த ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு வணிகம் ரிலேட்டடாக வந்து பேக்ரவுண்ட் உள்ள ஒரு மனுஷன், வணிகம் வியாபாரி செய்கிறவர், அவங்க அப்பா எல்லாமே வந்து. ஸோ அவர் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு வணிகம் பண்ணுறதுக்காக வந்து இந்தியாவை பற்றி என்னென்னலாம் எழுதினார், இந்தியாவோட பழக்க வழக்கங்கள், அந்த திருமணங்கள், அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போகிறது, அப்புறம் திருவிழா எப்படி இருந்துச்சு, அந்த படைகள் எப்படி இருந்துச்சு, அரண்மனை எப்படி இருந்துச்சு, அப்புறம் இங்கே வந்து 90% பேர் வந்து செருப்பே போடாமல் இருந்தாங்க, அப்புறம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து அடிமையாக தான் இருக்காங்க, எல்லாமே வந்து பெரியவங்க காலில் வந்து விழுகிறாங்க, அப்புறம் வந்து கையில் தான் சாப்பிட்றாங்க, ஸ்பூன் அதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பற்றி நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிக்கிதன். அவர் தான் வந்து ரஷ்யாவிலேருந்து வந்தவர்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வரலாறை பார்த்தோம் இதுக்கு முந்தின வீடியோவில். ஸோ இதுக்கப்புறம் இது அடுத்த ஒரு இங்கே இதுவுமே வந்து என்னென்னா மீனின் மீது நிற்கும் பசு அப்படின்ற ஒரு பார்ட்டு. ஸோ இதுலேயுமே வந்து அந்த டயத்தில் இது வந்து ஒரு 500,000 வருஷத்தோட ஒரு வரலாறு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500க்கு அப்புறம் உள்ளது. இப்போ வந்து நம்ம 20ஆம் நூற்றாண்டில் இருக்கோம்ல, இது வந்து 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 500,000 வருஷத்துக்குள்ள முன்னாடி உள்ள வரலாறு இதில் இருக்கும். இதுலேயுமே வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, பெண்கள், ஸோ இப்போ வந்து அங்கே பிரிட்டிஷிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வந்து வணிகத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து தங்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பட் இங்கே வந்து தங்கினவங்க வந்து ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு வராமல் வந்து இவங்களாம் வந்து தங்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் உள்ள பெண்களோட வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு டயத்தில் என்ன இருக்குது, இல்லை இது சரியாக வராது, இது வந்து நம்ம இந்த கிறிஸ்துவ முறைப்படி இது வந்து தப்பான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெண்களை வந்து மறுபடியும் அமுச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க இப்போ பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒய்ஃபெல்லாம் வந்து விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரது வந்து ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு இது இருக்கிறனால இங்கே வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அது நம்ம சமயத்துக்கு வந்து சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொண்ணுங்களை வந்து அங்கே அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கப்பலில். ஸோ அந்த வரலாறு தான். அதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சவங்க வந்து அந்த போர்ச்சுகீசியர்கள் அப்படின்றாங்க. போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. பட் இந்தியாவில் இந்த மாதிரி வந்து வேறு சமயத்தில் உள்ள பெண்கள், இந்திய பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறப்ப அது வந்து அவங்களோட சமயத்துக்கு வந்து சரியான இதாக படலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இயேசு சபை என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நம்ம பொண்ணுங்களை வந்து இங்கே உள்ள பொண்ணுங்களை வந்து அங்கே அனுப்பிச்சி வைப்போம், ஏன்னா இங்கே உள்ள போர்ச்சுகீசியர்கள் அங்கே போய் கல்யாணம் பண்ணால் அது வந்து நம்ம சமயத்துக்கு வந்து சரியாக வராது, அது ஒரு சமயத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கப்பலில் அனுப்பிச்ச வரலாறு தான் சொல்கிறாங்க. ஏன்னா போர்ச்சுகீசியர் வந்து அவங்களோட மனைவிகள், இந்த பெண்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வரணும்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக, அங்கே உள்ள மன்னர்கிட்ட வந்து அனுமதி வாங்கணுமா, அதுக்கு நிறைய பர்மிஷன் கொடுக்கணும். அதனால் இவங்க மட்டும்தான் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க வேலை செய்கிறதுக்காக, நிறைய வணிகத்துக்காக. பட் ஒரு டயத்தில் வந்து இங்கே உள்ள பெண்களை வந்து திருமணம் பண்ணுறப்ப அங்கே உள்ள கிறிஸ்துவ சபையெல்லாம் வந்து இது நம்ம சமயத்துக்கு வந்து சரியாக படாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கே உள்ள அந்த ஆதரவற்ற அந்த அம்மா அப்பா இல்லாத அனாதை பிள்ளைகளை வந்து ஒரு கிறிஸ்துவ சபை என்ன பண்ணியிருக்காங்க, அமுச்சு வச்சுருக்காங்க. அவங்க கப்பலில் வந்து வரலாறு. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து கோவாவில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா கோவாவில் நிறைய பேர் இருக்கனால அந்த போர்ச்சுகீஸ் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணுறதுக்குன்னே வந்து நிறைய பெண்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க கோவாவில். ஒரு டயத்தில் வந்து கோவா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு மேலே அனுப்பாதீங்க, இதுக்கு மேலே இங்கே வந்து போர்ச்சுகீஸ் மாப்பிள்ளை வந்து இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து போயிருக்கு. அதுமாதிரி நிறைய பேர் வந்து கப்பலில் வரப்போ சில பேர் வந்து கப்பல் விழுந்து ஒரு 10 பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. சில பேர் வந்து கடற்கொள்ளையர்கள் வந்து அவங்கள வந்து வேறு நாட்டுக்கு கடத்திட்டு போயிருக்காங்க. சில பேர் வந்து துபாய்க்கு கடத்திட்டு போய் அங்கே உள்ளவங்களுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வரலாறு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அந்த கப்பலில், அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே கப்பலில் வந்து பயணம் செஞ்சு வந்த அந்த போர்ச்சுகீசிய பெண்கள், அந்த கதை வரலாறுன்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறது. மணமகனுக்கு வலை வீசிய கப்பல்கள். எண்ணிக்கையற்ற வினோதங்களாலும் வியப்புகளாலும் நிரம்பியது வரலாறு. 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இருந்து இந்தியா புறப்படும் கப்பல்களில் இடம் கிடைப்பது குதிரை கொம்பாக இருந்தது. காரணம், திருமண வேட்டைக்காக இந்தியா புறப்பட்ட வெள்ளைக்கார இளம் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. படித்த உயர் வகுப்பு பிரிட்டிஷ் ஆண்கள் பலர் வேலை நிமித்தமாக இந்தியாவுக்கு வந்துவிட்ட காரணத்தால் நல்ல மாப்பிள்ளை வேண்டி பிரிட்டிஷ் இளம் பெண்கள் கப்பலாக இந்தியாவுக்கு வந்து இறங்கினர். இப்படி மணமகனை தேடி வலைவீசி வந்த கப்பல்களுக்கு ஃபிஷிங் ஃப்ளீட் என்று பெயர். திருமணத்துக்காக பெண்களை இந்தியா அனுப்பி வைக்கும் இந்த முறைக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். 15ஆம் நூற்றாண்டில் கடலோடியாக போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்து கோவாவில் தங்களுடைய குடியேற்றத்தை நிறுவிய காலத்தில் அவர்கள் பெண்களை உடன் அழைத்து வரவில்லை. ஒரு போர்ச்சுகீசியன் தனது மனைவியையோ மகளையோ கப்பல் பயணத்தில் இந்தியா அழைத்து வருவது எளிதானதாக இல்லை. இதற்காக மன்னரிடம் தனி அனுமதி பெற வேண்டியிருந்தது. அத்துடன் நிறைய பணம் செலவிட வேண்டும். இந்தியா வந்த போர்ச்சுகீசியர்கள் இங்குள்ள இந்திய பெண்களுடன் பழகி சேர்ந்து வாழ்ந்தனர். இது மத கட்டுப்பாட்டை மீறிய செயல். இதன் காரணமாக அவர்களிடம் ஒழுக்கக்குறைவு ஏற்படுகிறது. அதை போக்குவதற்கு போர்ச்சுகீசிய இளம்பெண்களை உடனே இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இயேசு சபை பாதிரிகள் முன்வைத்தனர். ஸோ இதுதான், இதை போர்ச்சுகீசியர்கள்
வந்து அந்த பெண்களை வந்து கூட்டிகிட்டு வரதில் எனக்கு நிறைய பணம் செலவாகவும் மன்னர்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். பட் இங்கே வந்து இவங்க இந்திய பெண்களோட திருமணம் செய்கிறது வந்து அங்கே அது ஒழுக்கத்துக்கான கரெக்டான ஒரு சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கிறிஸ்துவ ஃபாதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மன்னர்கிட்ட வந்து வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போர்ச்சுகீசிய இளம்பெண்கள் வந்து கப்பலில் ஏற்றி இங்கே போர்ச்சுகீசிய மாப்பிள்ளைகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போர்ச்சுகீசிய நிறைய பேர் வந்து கோவாவில் வந்து வணிகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கனால. அதைத் தொடர்ந்து போர்ச்சுகீசிய நாட்டில் போரில் பங்கேற்று இறந்து போனவர்களின் பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் இருந்த இளம்பெண்கள் பலர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆர்பஸ் டெல்ட்ரா எனப்படும் ஆதரவற்றோர் காப்பகத்தைச் சேர்ந்த இளம்பெண்கள் கப்பலாக கோவா வந்து இறங்கினர். அரசரின் அனாதைகள் என்று அழைக்கப்பட்ட இந்த இளம்பெண்களை திருமணம் செய்து கொள்ள முன்வரும் போர்ச்சுகீசிய இளைஞர்களுக்கு அரசு பணி, நிலம் மற்றும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது. ஆர்பஸ் டெல்ட்ரா இல்லத்தில் வளர்ந்த இளம்பெண்களை ஏற்றிக்கொண்டு கோவாவுக்கு ஒரு கப்பல் 1545ஆம் ஆண்டு வந்து சேர்ந்தது. பதவி மற்றும் உதவித்தொகை கிடைக்கிறது என பல போர்ச்சுகீசியர்கள் இந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக லிஸ்பன் நகரிலிருந்து ஆதரவற்ற பெண்களை ஏற்றிக்கொண்ட மாப்பிள்ளை தேடும் கப்பல்கள் நிறைய புறப்பட்டன. ஒரு கட்டத்தில் கோவாவில் போர்ச்சுகீசிய மாப்பிள்ளை கிடைப்பதே சிரமமாகி போனது. ஒருவரை 2 திருமணங்கள் செய்து கொள்வது மற்றும் முதல் திருமணத்தை மறைத்து மறுமணம் செய்து கொள்வது என்ற குளறுபடிகள் ஏற்பட தொடங்கின. இதையடுத்து இனிமேல் இந்தியாவுக்கு பெண்களை அனுப்ப வேண்டாம் என்று கோவா நிர்வாகம் போர்ச்சுகீசிய மன்னரிடம் கேட்டுக்கொண்டது. ஆனால் அரசு அதற்கு செவிமெடுக்கவே இல்லை. இந்தியாவுக்கு வரும் ஒவ்வொரு கப்பலிலும் 100 இளம்பெண்களாவது வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கோவாவுக்கு வந்து இளம்பெண்களை வந்து போர்ச்சுகீசியர் வந்து அமுச்சு விட்டுட்டே இருக்காங்க. அதில் தான் வந்து ஒரு 2-3 கப்பல் வந்து ஆக்சிடெண்ட். அந்த ஒரு கப்பல் வந்து இப்போ ஒரு பெரிய அலை வந்து கப்பலில் தண்ணி புகுந்து ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த வரலாறுமே சொல்கிறாங்க. அதோடு கப்பலில் இருந்த இளம்பெண்கள் சூரத் நகருக்கு கடத்தி சென்றனர். சூரத் நகரில் உள்ள வணிகர்கள் அழகான போர்ச்சுகீசிய பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு போட்டியிட்டனர். இந்த பெண்களில் அழகியாக இருந்த டோனா லூசே என்ற பெண்ணை சூரத்தில் இருந்த டச்சு வணிகர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். இன்னொரு பெண்ணை ஒரு இஸ்லாமியர் மதம் மாற்றி திருமணம் செய்து கொண்டார். இப்படி போர்ச்சுகீசியரை திருமணம் செய்து கொள்ள இந்தியா வந்த பெண்களை பல்வேறு இனத்தவர்கள் திருமணம் செய்து கொண்டதும் நடந்தேறியது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி கப்பலில் கொள்ளையடிக்கிறவங்க இல்லை கப்பல் பிரச்சனைனால வந்து அந்த வெள்ளம் புகுந்து அந்த கப்பல் வந்து பாய்ச்ச கப்பல் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வழிமேறி போயிருக்காங்க கோவா வராமல். ஸோ அதை வந்து அரேபியர்களும் இந்த மாதிரி டச்சுக்காரர்களுமே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்களை. ஆனால் அவங்க வந்தது என்னென்னா வந்து அந்த போர்ச்சுகீசியரை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக 1595ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய அரசு இளம்பெண்களை இந்தியா அனுப்ப தடை விதித்தது. இதற்கு உள்நாட்டில் பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு திருமண வேட்டைக்காக பெண்கள் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்தியா புறப்படும் பெண்களுக்கு தேவையான உடைகள், சமையல் பாத்திரங்கள், மெழுகுவர்த்திகள் உள்ளிட்ட பொருட்களை போர்ச்சுகீசிய அரசு பரிசாக அளித்து அனுப்பியது. கோவாவில் உரிய மணமகன் கிடைக்காத பெண்கள் பம்பாயின் தெற்கில் உள்ள செவுல், தமாவோ போன்ற இடங்களில் குடியேறினர். சிலர் மணமகனை தேடி இலங்கைக்கு சென்றனர். சில போர்ச்சுகீசிய பெண்கள் உள்ளூர் வணிகர்களின் சுகப்பெண்களாகவும் மன்னரின் ஆசை நாயகியாகவும் வாழ வேண்டிய கட்டாயத்துக்குள் ஆளானார்கள். கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றியவர்களில் உயரதிகாரிகள் மட்டுமே தங்களது குடும்ப பெண்களை இந்தியாவுக்கு அழைத்து வர அனுமதிக்கப்பட்டனர். மற்றவர்கள் தனித்து வாழ வேண்டிய கட்டாயம். இதே நிலை ஆரம்ப காலத்தில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி பணியாளர்களுக்கும் இருந்தது. இப்படி போர்ச்சுகீசிய கப்பலில் மாப்பிள்ளை தேடி வந்த அழகான இளம்பெண்ணான மரியா ஜூலி ஆகிய இருவரையும் அக்பரின் ஆசை நாயகியாக தேர்வு செய்து அந்த புறத்துக்கு அழைத்துச் சென்றனர். அந்த பெண்களின் அழகில் மயங்கிய அக்பர் மரியாவை தனது ஆசை நாயகியாக ஆக்கி கொண்டார் என்பது ராயல் இந்தியா என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்ஃபோன்சா அல்பிர்க்யூ என்ற கடலோடி நாடு பிடிக்கும் ஆசையில் மன்னர்களுக்கு இளம்பெண்களை பரிசாக அளித்து தனது வணிக ஒப்பந்தங்களை நிறைவேற்றிக் கொண்டார் என்றும் ஒரு குறிப்பு காணப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே ஸ்காட்லாந்து மற்றும் அயர்லாந்தைச் சேர்ந்த ஆங்கிலேய பெண்கள் இந்தியா வர தொடங்கிவிட்டனர். 1617ஆம் ஆண்டு ஆர்மீனிய பெண் ஒருத்தியின் வேலைக்காரியாக வந்த பிரான்சிஸ் வேர்த்தி என்பவரை இந்தியாவுக்கு வந்த முதல் ஆங்கிலேய பெண் என்று வரலாற்று ஆய்வாளர் சிவனடி குறிப்பிடுகிறார். இந்த பிரான்சிஸ் வேர்த்தி கடற்பயணத்திலேயே காதல் வயப்பட்டு இந்தியாவில் இறங்கியவுடன் ஒருவருடன் ஓடிப்போய் விட்டார் என்ற குறிப்பு ஒன்றையும் சிவனடி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அந்த 2 புத்தகம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கப்பலில் வந்து போர்ச்சுகீசியை அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே கப்பலில் வந்து இறங்கின மணப்பெண்களோட வரலாறு தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து போர்ச்சுகீசியர் மட்டும் கல்யாணம் பண்ணல, சில டச்சுக்காரர்களும் சில அரபியர்களுமே வந்து அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வர்றப்ப கப்பல் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த இது. பட் அடுத்து வந்து அந்த திருமண வேட்டைன்னு சொல்லிட்டு இதிலிருந்து மறுபடியும் ஒன்று தொடருது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.
ஸோ இப்போ நான் படித்த வரலாறை தாண்டி சில இது வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக மாட்டேன். சும்மா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் வந்து படித்து சொல்கிற மாதிரி. நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டான அந்த வருஷம் அதெல்லாம் வந்து ரொம்ப நோட் பண்ணிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், அதுக்கெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்தா இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். இந்த புத்தகம் வந்து உங்களை போர்லாம் அடிக்காது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் படிச்சிங்கன்னா உங்களை வந்து அடுத்தடுத்த இதில் வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து எஸ்ரா அவர்களோட ஒரு ஸ்பெஷல். அவர் அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. நான் அவரோட நிறைய புக்கை படிச்சிருக்கனால சொல்கிறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்து டைம் இருந்தால் தாராளமாக இந்த புக்கை வாங்கி படிங்க. நன்றி.